நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒரு நிமிஷம் உள்ளே போயிட்டு வரேன். சரி. வணக்கம் மேடம். வணக்கம். பாலா இந்த ஃபேக்டரியில தானே இருக்காரு? ஆமா மேடம். லேபர்ஸ் எல்லாம் நமக்கு சாதகமா தானே பேசுவாங்க? நிச்சயமா உங்களுக்கு சாதகமா தான் மேடம் பேசுவாங்க. சின்னு தாத்தா எங்க? காவேரி விடல, வந்தா பிரச்சனை ஆகும் நினைச்சு அவரை வீட்டுல வச்சு பூட்டிட்டா. சித்தி, பிருந்தா வந்துட்டு இருக்கா. வாங்க சித்தி. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கையெழுத்து போட்டு உடனே போயிடலாம். டியூட்டி டைம்ல யார்ட்டையும் பேச டைம் மாட்டேன். ஆச்சு சசி. ஃபைன் கட்டிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இருந்து போயிடலாம். பாப்பா பாத்தியா, நம்ம குடியிருக்கிற சாரதா கும்பலோட நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. நான் போய் ஒரு கடை கலைச்சிட்டுமா? சும்மா இருவேல, கேவிட் போற வரைக்கும் எந்த குழம்பு பண்ண. உங்க மூஞ்சிக்கா சும்மா இருக்க சார். குட் மார்னிங் சார். வாங்க டேவிட், இவர் என்னோட ஜூனியர் வக்கீல். வணக்கம் எல்லாம் ரெடி சார். பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி சார். போலாமா? போயிட்டு வந்து. மேடம், அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஸ்ரீயை பேசாம இருக்க சொல்லுங்க. பிரசாத் தான் உங்களுக்கு பெரிய பலமே. ஸ்டே ஆர்டர் வாங்குற வரைக்கும் அவன் அவங்க கூட இருக்கக்கூடாது. அதுதான் நமக்கு நல்லது. பாப்பா, நம்ம வெள்ளி சாரதா ஏதோ சதித்திட்டம் திட்டுற மாதிரி தெரியுது. என்ன பண்ண போறீங்க? ஸ்ரீ, சித்தி, பிரபாவதி வந்திருக்காங்க. அவங்க கூட போய் பேசு. சண்டை போடக்கூடாது, புரியுதா? சரிங்க சித்தி. அரிசி மூட்டை நம்ம நோக்கி வரான். ஸ்ரீ, வேண்டாம் மேடம். நீங்க சும்மா இருக்க. பாப்பா என்ன மாதிரி எடுத்து வரா பாப்பா. டே அரிசி மூட்டை என்ன கிண்டல் பண்ணாதடா பாப்பா. பாப்பா மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? பிரசாத் அந்த சாரதாவை அழிச்சே ஆகணும். மேடம், ஸ்ரீ, யோகி கொஞ்சம் இருக்க. நீங்க சும்மா இருக்க. ஏய், ஏய், நிறுத்துக்கடா. ஏய், ஏய், விடுடா. ஸ்டாப், ஸ்டாப், அடிங்க அவனை. அவனை இழுங்க. சாவு என் கையில இருக்கு. விடுங்க. அம்மா, விடுங்க. ஸ்ரீ அடி வாங்குறாம்மா. நீ சும்மா இருப்பா, எனக்கு தெரியும். மேடம் வேண்டாம் சொல்லுங்க. சொன்னா கேளு. யோ, தள்ளியா. ஏய், விடியா. யோ, என்னையா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? விடியா. யோ, ஏய், அவனை இழுங்க, அவனை இழுங்க. யோ, சொன்னா கேளியா. விடு. விடியா. சொல்றேன்ல, விடியா. ஹலோ. ஏய் பிரசாத், விடு அவனை. விடியா அவனை. விடியா. சொன்னா கேளியா. விடியா அவனை. விடு பிரசாத். விடு பிரசாத். என்ன ஆச்சு உனக்கு? என்னாச்சு ஸ்ரீ? நான் பாட்டுக்கு தண்ணி குடிக்க போயிட்டு இருந்தேன். பிரசாத் என்ன கூப்பிட்டு அடிக்கிறான். பிருந்தா, உன் மனசுல என்ன பெரிய ரவுடி நினைப்பா? கோர்ட் வாசல்ல இருந்து தகராறு பண்ணிட்டு இருக்க. கான்ஸ்டபிள், இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. இன்ஸ்பெக்டர், இவனை ஸ்டேஷன் கூட்டு போங்க. பிருந்தா, அவன் உன் அண்ணன். அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பாத்துக்க.
ஏறா வண்டியில ராஸ்கல். பாபா பாத்தியா சாரதா சிரிச்சிட்டு இருக்கா. எல்லாம் அவளுடைய பிளான் தான். சாரதா சிரிக்கிறியா? நல்லா சிரி. நீ சிரிப்பா சிரிச்சு போயிடுவே. வாங்க உள்ள போலாம். இந்த கேஸை நெக்ஸ்ட் மந்த் 15க்கு தள்ளி வைக்கிறேன். ஓஎஸ் நம்பர் 486 2001. வாதி சாரதா வைஃப் ஆஃப் ராமச்சந்திரன். பிரதிவாதி பிரபாவதி வைஃப் ஆஃப் லேட் கிருஷ்ணா. எஸ் ப்ரொசீட். மனுதாரர் சாரதா அவர்கள் காவேரி கார்மெண்ட்ஸ் நிறுவனத்துக்கு எம்டியா இருந்தவங்க. இந்த கம்பெனியின் 53% ஷேர் இவருக்கும் இவர் குடும்பத்தாருக்கும் இருந்தது. சாரதாவின் கணவர் ராமு அவருடைய முதல் மனைவி வைதேகின் பேரில் 10% ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணினாங்க. ராமு அவர்கள் ஒரு நல்ல எண்ணத்தினால்தான் அந்த ஷேர்களை வைதேகி ஒரு பேரில் எழுதி வச்சாங்க. வைதேகி நீண்ட காலம் மனநிலை சரியாக இல்லாமல் இருந்திருக்காங்க. இப்போ குணமடைந்து சகஜ நிலையில் இருந்தாலும் ஏதாவது பிரச்சனையின் உண்டானா மனநிலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பிரதிவாதி பிரபாவதி அந்த 10% ஷேரை தம்முடைய பேருக்கு மாற்றிருக்காங்க. இவரால் நயவஞ்சகமாக தம்முடைய பேருக்கு மாற்றிக்கொண்டது மட்டுமல்லாமல் அந்த நிறுவனத்தையே அபகரித்து கொண்டனர். ஆகவே அந்த சூழ்நிலையில் வாங்கின 10% ஷேர் செல்லாது. அந்த ஷேர்ஸை பயன்படுத்தி பிரபாவதி காவேரி கார்மெண்ட்ஸுக்கு எம்டி இருக்க முடியாது. பிரதிவாதி பிரபாவதி காவேரி கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் எம்டி பொசிஷனை உடனடியாக ரிசைன் செய்ய வேண்டும் என்று சொல்லி என கோர்ட்டார் அவர்கள் இடைக்கால தடை உத்தரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் வைதேகி அவர்களின் மனநிலை சரியில்லை என்று டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட்டை கோர்ட்டில் தாக்கல் செய்கிறேன். வைதேகி அவர்களும் டாக்டர் அவர்களும் கோர்ட்டில் ஆஜராக இருக்கிறார்கள். தேவைப்பட்டால் அவர்களையும் விசாரிக்கலாம். மனுதாரர் இடைக்கால தடை உத்தரவு கோரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் இவ்வழக்கின் அடிப்படையில் வைதேகி மனநிலை சரியில்லாத சமயத்தில் எதிர்மனுதாரர் பிரபாவதி அவரிடமிருந்து ஷேர்ஸை வாங்கியிருக்கிறார். அதுக்கு ஆதாரமாக கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை ஏற்றுக்கிட்டு பிரபாவதி வாங்கியுள்ள பங்குகள் செல்லாது என்றும் காவேரி கார்மெண்ட்ஸை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எதிர்மனுதாரர் பிரபாவதிக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு கூறி இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கிறேன். என்னப்பா அப்படி ஆயிடுச்சு? எல்லாம் பாழப்பட வக்கீல வந்துச்சு. அவனுக்கு ஒரு இழவும் தெரியாத. முதல்ல மாத்து பாப்பா. எப்ப பார்த்தாலும் வக்கீல் வக்கீல்னு சொல்லாத. இல்ல பாப்பா. வாய மூடு. சரி, நான் போய் பிரசாத் ஜாமீன் எடுக்க போறேன். ஒண்ணு வேண்டாம், நீ ஃபேக்டரிக்கு போ. முடிஞ்சா அங்க ஏதாவது கலாட்டா பண்ணு. அப்ப பிரசாத், நான் சொல்றத மட்டும் செய். எல்லாம் இந்த விதவாக்கிற வக்கீல வந்ததுயா. என்ன பிரபா, சௌக்கியமா? ஏன் முறைக்கிற? இது வரைக்கும் உன் வழியில நான் வரல, இப்ப வரேன். சாரதா, என்ன நான் சமாதானம் பேச வந்தேன்னு நினைக்கிறியா?
அதுக்கு உனக்கு நிறைய சந்தர்ப்பம் கொடுத்துட்டேன். உன்னை அழிச்சு வீழ்த்துறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய தோல்விகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். தயாராயிரு. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எங்களுடைய கம்பெனியின் சக தோழர்களே, எங்களுடைய கம்பெனியின் உண்மை ஊழியர்களே, எங்களுடைய கம்பெனியின் அஸ்திவாரங்களே, செங்கல்களே, சிமெண்ட்டுகளே, ஜல்லிகளே, நான் ஏன் என்றால் புதுசா எம்டிஆரோட கற்பனை பண்ணி கொண்டிருக்க சாரதா ஒரு சவால். போலீஸ் என்ன இந்த நாட்டின் ராணுவமே வந்தாலும் சரி, நான் இந்த ஒத்த காலோடு எதிர்க்க தயார். ஏயா பாலா, ஐசா துரோகியா? நான் தான் உலகத்துல துரோகின்னு பார்த்தா நீ என்னோட துரோகியா இருக்கிய, பச்சை துரோகி. இனிமே குங்குமம் கூட சேப்பில் வைக்காதையா, பச்சை வை, அதான் கேட்டா இருக்கும். போடா போய் வேலையை பாருடா. எங்க கிட்ட வேலையை விட்டு போன உடனே சாரதா கிட்ட பிஓ சேனல் பாக்குறியா? எங்க ஏரியா பக்கம் வாடி, சைடுல அறுப்பு போடுறேன். அறுப்பு பாத்தீங்க சும்மா எடுத்து ஏண்டா கூலிக்கு மாரடிக்கிற வேலைக்கார பயலுகளா? எங்க கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு சாரதா பக்கம் பல்ட்டி அடிச்சுக்கலாடே. நாங்க போடலடா, சாரதா விட மாட்டோம். நாங்களாம் முதலாளி வர்க்கம். ஏசி ரூம்ல படுத்துட்டு காலாட்டிட்டு சோர்த்திடுவோம். ஆனா உங்க ஒவ்வொரு வீட்டு அடுப்புலையும் பூனை தூங்க போதுரா நாதியத்தானுங்களா? என்ன கத்திட்டு இருக்க சார்? ஒண்ணு இல்ல சார், நாளைக்கு ஏரியா பக்கம் மீட்டிங்கு ஒதுக்கி பாத்துக்கிட்டு சார் நான் சைடுல வேடிக்கை பாக்குறேன் சார். சரி சைலண்டா இருக்கணும். சரி சார், சரி சார். போங்க, தள்ளுங்க. தள்ளி போங்க. தள்ளி போங்க. போங்க அந்த பக்கம் எல்லாம் போங்க. போங்க போங்க, தள்ளி போங்க. சிட்டி சிவில் கோர்ட் கேஸ் நம்பர் 486/2001 படி வாதி சாரதா வைஃப் ஆஃப் ராமச்சந்திரன் மேற்கு மாம்பலம், பிரதிவாதி பிரபாவதி வைஃப் ஆஃப் லேட் கிருஷ்ணா திருவான்மியூர். மேற்படி வழக்கு தீரும் வரை கனம் கோட்டார் அவர்களின் உத்தரவுப்படி நம்பர் 14 பிள்ளையார் கோயில் தெரு போரூரில் இருக்கும் காவேரி கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தை சாட்சிகள் முன்னிலையில் பூட்டி சீல் வைக்கப்படுகிறது. ரொம்ப சாரி மேடம். என்ன சாரி? கோர்ட்ல அவமானப்பட்டது நான், நீங்க இல்ல. கோர்ட்ல எவ்வளவு பெரிய அவமானமா போச்சு.
அந்த சாரதா தான் புத்திசாலின்னு வைதகி வச்சு நிரூபிச்சிட்டா. இதுக்கு வேற வழியே இல்லையா? என்ன ஆச்சு? என்ன மேடம் மறுபடியும் காவேரி கார்மெண்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பிரசாத் கோர்ட் அவமதிப்பு வழக்கில் உள்ள இருக்கான், அதை பத்தி ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்களே? அவன் எனக்கு முக்கியம் இல்ல. சாரதா என்கிட்ட தோக்கணும். ராமு தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும். காவேரி கார்மெண்ட்ஸ் எம்டி சேர்ல மறுபடியும் நான் போய் உட்காரணும். சாரதா இல்லம் என் கைக்கு வரணும். இதெல்லாம் தான் எனக்கு முக்கியம். என்ன இருந்தாலும் பிரசாத் அவன் இப்ப வெளியில வந்து என்ன பண்ண போறான்? காவேரி கார்மெண்ட்ஸை கையை விட்டு போனதுக்கு காரணமே அவன்தான். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த சாருலதா பின்னாடி சுத்தினான்ல, அவளே போய் அவன் ஜாமீன்ல எடுக்கட்டும். அவனை நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும். காவேரி கார்மெண்ட்ஸ் என் கைக்கு வரணும். உங்களால முடியுமா? கண்டிப்பா முடியும் மேடம். நான் சட்டத்தை படிச்சதை விட சட்டத்தில் இருக்க ஓட்டைகளை தான் அதிகமாக படிச்சிருக்கேன். இந்த கோர்ட்லன்னா மேல் கோர்ட்ல பார்த்துட்டு போறோம். நான் எந்த முடிவு எடுத்தாலும் தெளிவாக தான் முடிவு எடுப்பேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கடந்த 20 வருஷமா நீங்க என்ன பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இது பாருங்க, சரி அதெல்லாம் சரிதான். இப்ப இந்த பிரச்சனைக்கு என்னங்கிறது பதில் சொல்லுங்க. சாரதா கஸ்டடியில் இருக்க வைதேகி நம்ம கைக்கு வந்தாகணும். எப்படி? நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் செஞ்சு முடிக்கிறேன். காவேரி 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 அம்மா காவேரி. வர்றேன் தாத்தா, இருங்க. கதவை திறந்துகிட்டே இருக்கேன். என்னம்மா இப்படி பண்ணிட்ட? சாரதா எவ்வளவு பெரிய ஒரு காரியம் செய்ய போயிருக்கா, கூடவே நானும் போலான்னு விசாரிச்சா உள்ள போட்டு பூட்டிட்டியே. உங்களை வெளியில விட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் இருங்க, காஃபி கொண்டு வரேன். அந்த பிரபாவதியை ஒரு வழி பண்ணிடலான்னு நினைச்சேன், கெடுத்துட்டால. காவேரி காவேரி, உன் சித்தி வந்தாச்சுமா? வரேன் தாத்தா. ரொம்ப நன்றிங்க. ஒரே நாளில் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்களாம் என் கூட இருந்ததுனால தான் என்னால் முடிஞ்சது. முக்கியமாக உனக்கு நன்றி சொல்லணும் பாலா. பிரபாவதி பேச்சு கேட்காம எனக்காக பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி எல்லாம் எதுக்கு மேடம்? நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு இதை நன்றி கடன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் லேபர்ஸ் கிட்ட தைரியமாக இருக்க சொல்லுங்க. ஒரு 10 நாளில் ஃபேக்ட்ரியை திறந்துடுவேன்னு சொல்லுங்க. சொல்லுவீங்களா? சொல்கிறேன் மேடம். என்ன ரம்யா, சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்றேன் மேடம். ஓகே, போயிட்டு வாங்க. போல சாரதா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என் மோளு ஜெயிச்சுட்ட. எனக்கும் கூட வரணும்ன்றதுமா, அதுக்குள்ளார இந்த காவேரி என்ன ரூம்ல போட்டு பூட்டிட்டாப்பா. போல சாரதாங்கிறவோ சாதிக்க கூடியவோ இந்த ஈஸ்வரனோட மகங்கிறத நீ எல்லாருக்கும் காட்டிட்டமா. ரொம்ப சந்தோஷமா. நீ கடல் நீரை வற்றடிக்கிறாய், இனிய மழை பொழிகின்றாய். நீ வான்வெளியிலே விளக்கேற்றுகிறாய், இருளை தின்று விடுகின்றாய். நீ வாழ்க. சரி வா, உள்ள போலாம். வாமா உள்ள. வாமா. நம்ம வீடு தானேமா, வா. உள்ள வாமா. ஏன் தயங்குற? நம்ம வீடு தானே, வா வா. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஜெயிக்கிறதுக்காக உங்களுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லி வருத்தமா இருக்கு. ஆனா நீங்க செஞ்ச உதவி என்னால மறக்கவே முடியாது.
போயிட்டு வாங்க, தேவைங்கிறப்ப கூப்பிட்டு அனுப்புறேன். ஆமாம்மா, சித்தி சொல்றதான் கரெக்ட். நீ அங்க இருக்கிறது தான் உனக்கு நல்லது. போ. நான் வரேன். வாங்க. யோகி, இனிமே அந்த பாலாவை கட் பண்ணணும். மேடம், காரியம் நடக்கிறதுக்காக அவனை கூட வச்சிருந்தோம். அவன் ஒரு பச்சோந்தி. எப்ப இருந்தாலும் நம்ம முதல்ல குத்துவான். ஜாக்கிரதை, அவனை கட் பண்ணுங்க. ஓகே மேடம். பாப்பா, அந்த பாலா பையில உண்டுல நாக்கிட்டேன். நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டேன். வள்ளி, எனக்கு ஒரு ஸ்பெஷல் காப்பி கொண்டா. சாக்ரீம் போட்டு சுகர் வியாதி இல்ல. ஃபேக்டரிக்கு செல் வச்சுட்டாங்களா? வச்சுட்டாங்க பாப்பா. ஆமா, மாப்பிள்ள பிரசாத் எங்க காணோம்? ஜெயில இருக்கான். ஜெயில இருக்கானா? யோ வக்கீலே, நான் என்னையா சொன்னேன்? நான் போய் ஃபேக்டரியை பார்த்துட்டு வரேன், நீ மாப்பிள்ள ஜாமீன் எடுத்துட்டு போனா ஜாலியா உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருக்க. பாப்பா, ஜெயில இருக்குது நம்ம பிரசாத். ஒண்ணுமே நடக்காத மாதிரி காப்பி குடிச்சு உட்காந்துருக்க. என்ன விஷயம்? நான் எல்லாத்தையும் வக்கீல் கிட்ட சொல்லிட்டேன். அவர் காஃபி குடிச்சிட்டு போய் ஜாமீன்ல கூட்டிட்டு வருவாரு. என்ன அவசரம் இப்போ? என்ன அவசரமா? பாப்பா, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஜெயில இருக்கிறது உன் புள்ள பிரசாத். எந்த தாயும் புள்ள ஜெயில இருந்தா காப்பி குடிச்சு உட்காந்துருக்க மாட்டாங்க, பதஷ்டப்படுவாங்க. நீ பண்றதெல்லாம் பார்த்தா நீ பிரசாத பெத்த மாதிரி தெரியல, ஏதோ குப்பை எடுத்து வளர்த்த மாதிரி தெரியுது. ஏன் பாப்பா, உனக்கு எவ்வளவு தியாகம் பண்ணிருப்பான். நீ சொன்னதெல்லாம் கேட்டட பாப்பா. சார் லவ் பண்ணா, நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான். ஏன் பாப்பா இப்பெல்லாம் பண்ற? எல்லாம் இந்த நாள்ல வருது. யோ வெளியே போயா, குடும்பத்தை குழப்பம் உண்டாக்குதா, போயா வெளியே. வேலு, நீ ரொம்ப பேசுற. அவர் என்னோட அட்வொகேட். நீ ஆஃப்டர் ஆல் டிரைவருங்கிறது மறந்துடாத. என்ன பாப்பா சொன்ன? டிரைவரா? என்ன சொன்ன? எப்படி பாப்பா, எப்படி உனக்கு சொல்ல மனசு வந்துச்சு? சொல்லு பாப்பா. நான் உன்னை தோல் ஊத்தி குழக்கும் போது உனக்கு அண்ணனை நினைச்சேன். நீ கிருஷ்ண மாப்பிள்ள கல்யாணம் பண்ணும்போது கூட அந்த ஆள் யாரும் நினைக்கல. என் தங்கச்சி வீட்டுக்காரன் நினைச்சேன். பிரசாதம் பிறந்தவன் பிறந்தப்ப கூட ஏதோ என் முதலாளி அம்மாவுக்கு பசங்க பிறந்ததா நினைக்கல. என் தங்கச்சிக்கு குழந்தைங்க பிறந்ததாகவும் அந்த குழந்தைங்களுக்கு நான் தாய் மாமனும் தான் பாப்பா நினைச்சேன். ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க, இல்லடா பிரபாவதி ஒரு வேலைக்கார ஆஃப்டர் ஒரு டிரைவரை போய் இவ்வளவு தூரம் பேச விட்டு வேடிக்கை பார்க்குதான்னு. நான் மனத்தனம் பண்ணிட்டேன். எங்க பாப்பா என்ன அண்ணனா ஏத்துக்குச்சு. அதனாலதான் இப்பெல்லாம் பேச விட்டுச்சுன்னு நினைச்சேன். ஆனா உன் மனசுல இருந்திருக்கு பாப்பா. மனசு இருந்தாதான் வார்த்தையா வரும்னு சொல்லுவாங்க. இப்போ வார்த்தை வந்திருக்குன்னா உன் மனசுல நான் டிரைவரா தானே இருந்திருக்கேன். சொல்லு பாப்பா, சொல்லு பாப்பா, சொல்லு. ஆனா நான் டிரைவர்ன்ற என் நிலைமைய எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றிடா கண்ணு, ரொம்ப நன்றி. பாப்பா, இந்த டிரைவர் சொல்ல தப்பா எடுக்காத. இந்த ஆளால என்னைக்கு இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரும். அன்னைக்கு கூட இந்த டிரைவர் தான் பாப்பாவை கூட தொடங்கி நிப்பா. நீ டிரைவர் சொன்னதுனால உன்னை விட்டு போயிட மாட்டேன். நீ வெளியே போனான்னு சொன்னா கூட சரி, நான் வெளியே இருந்தா கூட உனக்கு ஆபத்து வரதா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் பாப்பா. பாப்பா, உன்னையும் விட்டு தர மாட்டேன், பிரசாத் மாப்பிள்ளையும் நான் விட்டு தர மாட்டேன். 2 பேரும் எனக்கு வேணும் பாப்பா. நான் வரேன் பாப்பா, வரேன். அம்மாடி, நீங்களாம் பெரிய பணக்காரங்க, உங்களுக்கு பெரிய பெரிய வக்கீல்லாம் தெரியும். ஏதோ இந்த டிரைவருக்கு வாதாட ஏதாவது வக்கீல் வருவான்,
அவனை வச்சு என் மாப்பிள்ளை நான் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிறேன்மா, நான் எடுத்துக்கிறேன். டேய் ராபரி பண்ணிட்டு ஓடவா பாக்குற? ஓட. நான் சொன்னப்ப கேட்கல. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்னம்மா சொல்ல சத்தம் போட்டு இருக்க? அப்புறம் உன்னையும் உன் புருஷனோட உள்ள தள்ளிடுவேன். முதல்ல வெளியேமா. எக்ஸ்கியூஸ் மீ சார், இவர் மேல என்ன சார்ஜ் ஷீட் போட்டிருக்கீங்க? என்ன பண்ணணும்? ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு சொல்லுங்க. பெயில் எடுக்கணுமா? இன்னும் எஃப்ஐஆர் போடலாமா? ஏசி பிருந்தா மேடம் தான் இவர் இங்க உட்கார சொல்லியிருக்காங்க. அவங்க வந்த பிறகுதான் சார் மேல என்ன கேஸ் போறதுன்னு எங்களுக்கே தெரியும். அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கோர்ட் வாசல்ல போய் யாராவது அப்படி பண்ணுவாங்களா? படிச்சவன் தானே நீ? சாரதாவை நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருப்பல, இன்னைக்கு அவங்களால தான் இங்க உட்காந்துருக்கேன். கோர்ட்ல அவங்க பையனை தூண்டி விட்டு என் கூட தகராறு பண்ண வச்சு she's a bloody criminal. நல்லவங்க எத்தனை நாளைக்கு தான் நல்லவங்களாவே இருப்பாங்க? அவங்க ஒரு தடவை திரும்பி பார்த்ததுக்கே நீ இவ்வளவு கஷ்டப்படுறியே, அவங்கள நீ எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்க? அப்ப அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க? என்னைக்காவது ரியலைஸ் பண்ணுவியா அத? எனக்கு நீ அட்வைஸ் பண்ண வந்திருந்தா உன் அட்வைஸ் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. முடிஞ்சா என்ன ஜாமீன்ல எடு, இல்லை வெளியில எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். எங்க அம்மா வந்து பார்த்துப்பாங்க. ஆமா, உங்க அம்மா வருவாங்க. உங்க அம்மா வருவாங்க நீ நினைச்சனா காலம் பூரா நீ இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். திருந்தவே மாட்ட நீ. ச்சே. பிரசாத், என்ன இங்க உட்கார்ந்துருக்கீங்க? உள்ள வாங்க. கம் ஆன், உள்ள வாங்க. வாங்க. இவரையும் கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கீங்க? ஸ்ரீதர், கோர்ட்ல ஒரு சின்ன தகராறு, அதான். இவர் யார் தெரியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனரோட பிரதர். தெரியும் சார். பிருந்தா மேடம் தான் அவரை இங்க உட்கார சொன்னாங்க. நீங்க கிளம்புங்க பிரசாத். பிருந்தா சார்பில் நான் சாரி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸ்ரீதர். இட்ஸ் ஓகே. ஏசி வந்தா நான் பேசிக்கிறேன். எஸ் சார். இதாம்மா, அழாதம்மா. பெருசு இன்ஸ்பெக்டர் ஐயா வரட்டேன். வந்த உடனே உன் மருமையை முத்துக்காலை வெளியில கொண்டு வர நான் ஏற்பாடு பண்றேன். என்ன? ஸ்ரீதர், நீ என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்ச. ஸ்ரீதர் என்னை வெளில விட்டுருக்காரு. இது வரைக்கும் ராமுவும் சாரதா மட்டும்தான் எனக்கு எதிரி நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அந்த கூட்டத்தில் நீயும் போய் சேர்ந்துட்ட. கோர்ட் வாசல்ல தகராறு பண்ணி நீ தான் தப்பு பண்ண. இப்ப என்ன எதிரின்னு சொல்ற? கோர்ட் வாசல்ல நான் மட்டும் தகராறு பண்ணல, அந்த ஸ்ரீவும் தகராறு பண்ணான். அவனை ஏன் விட்டீங்க? அவன் தகராறு பண்ணல, நீ தான் தகராறு பண்ணிருக்க. ஸ்பாட்ல இந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. உன் அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல உள்ள தள்ளியிருந்தா நீ வெளியே வந்திருக்கவே முடியாது. இப்போவாது புரிஞ்சுக்கோ, சாரதா சித்தி எவ்வளவு நல்லவங்கன்னு. சாரதா நல்லவங்க இல்ல. அவங்க நல்லவங்க தான், நம்ம அம்மா மாதிரி கிடையாது. அம்மாவை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை பிருந்தா. அவங்களுக்கு நீயும் நானும் முக்கியம் இல்ல. காவேரி கார்மெண்ட்ஸ், நம்ம சொத்து, இதெல்லாம் தான் முக்கியம். உன் மேல அக்கறை இருந்திருந்தா இந்நேரம் ஜாமீன்ல வந்து எடுத்திருப்பாங்க. வரலையே. நீ அம்மா பத்தி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை ஸ்டேஷன்ல இவ்வளவு நேரம் வச்சிருந்தேன். வசனம் ரொம்ப நல்லா இருக்கு. சாரதா சொல்லி கொடுத்தாங்களா? நல்லாவே நடிக்கிற பிருந்தா. சாரதாவை கூடிய சீக்கிரமே நீ புரிஞ்சுப்ப. ஏய், நீ திருந்தவே மாட்டியா? 50 ரூபா ஃபைனு கட்டிட்டு போ. சார், என்கிட்ட வேற காசு இல்லை சார். இருந்த காசுலாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஃபைனில் எல்லாம் தேடி பாரு. மாப்பிள்ள, நீ ஒன்றும் கவலைப்படாதடா. வக்கீல கூட்டு வந்துட்டேன். கண்டிப்பா ஜாமீன் எடுத்துருவாரு. அம்மா வரலையா? பாப்பா ஃபேக்டரி சீல் வச்சிட்டாங்க மாப்பிள்ள. சின்ன டென்ஷன். அது வர சொல்லிச்சு. நான் தான் ஏன் பாப்பா போலீஸ் ஸ்டேஷன் வரணும், நான் போய் பிரசாதை கூட்டு வரேன்னு சொன்னேன். மாப்பிள்ள,
என்னடா அப்படி பாக்குற? டேய், உங்க அம்மாவை தப்பா நினைக்காதடா. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? நீ அரசை போறோன்னு வீட்டுல உட்காந்து பெட்ரூம் அழுதுகிட்டு இருக்கடா. நான் தான் பாப்பா சமாதானப்படுத்திட்டு இந்த பிரசாத கூட்டு வந்துறேன்னு சொல்றேன். வேணாண்டா. இவதான் நமக்கு வேண்டியப்பட்ட வக்கீல். இந்த அகத்தியமுனிக்குள்ள இருக்கான அவரை விட நல்லவரடா. கண்டிப்பா உன ஜாமீன் எடுத்துருவாரு. தேங்க்யூ சார். உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். ஓகே. சாரதா, சாரதா, இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பார்த்தலாம். வா மாப்பிள, பிச்சுன்னு அவங்கள பாரு. இன்னைக்கு யாருக்கு பார்த்தலாம் அவங்கள. சாரதாமா, சாரதாமா, காவேரி. ஏய், எதுக்கு நீ கத்துற? இங்க சித்தி நம்ம வீட்டு வேலைக்காரங்களா? இதுக்கு மேல ஏதாவது பேசினா இதனாலேயே வாங்குவேன். ஏண்டா, உனக்கு பெரிய வச்சிருக்க மரியாதை இல்ல? இப்ப எதுக்கு நீங்க வந்த? உன்கிட்ட பேச தயாரா இல்ல. வர சொல்ல அவங்கள. கூப்பிடு மெயின் பார்ட்டிய. சித்தி, என்ன உனக்கு என்ன பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சா? போய் டாக்டரை பார்த்து செக் பண்ணு போ. கிண்டல் பண்றீங்களா? என்ன தவிர வேற யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. உங்க பையன் சீய தூண்டி விட்டு எங்க மாப்பிள்ள ஜெயிலுக்கு அமிச்சிங்கல்ல. உங்க பிளான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சுக்கிட்டேல்ல, முதல்ல கிளம்பு. உன் மாப்பிள்ளைய சட்டை என்ன கோட் என்னன்னு போய் டியூஷன் எடுக்க சொல்லு. மேடம், சட்டம் என்னங்கிறது எனக்கு தெரியும். அந்த சட்டத்தை விலைக்கு வாங்கவும் எனக்கு தெரியும். இப்படி எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நான் காவேரிக்கு அமைச்சு விட்டு கொடுத்துருவேன்னு எதிர்பார்க்குறீங்களா? விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? உன் மாப்பிள்ள ஒரு சின்ன பையன், கோபம் இருக்கிற அளவுக்கு அறிவு இல்லை. இந்த பாரு, பணம் இருக்கிற திமிரில் பேசுற. அந்த பணத்தையே உன்கிட்ட இல்லாம ஆக்கிடுவேன். எங்க அடிச்சா எங்க விழுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பார், இனிமே என்கிட்ட பேசாத. போலீஸை கூப்பிட்டு உங்க ரெண்டு பேரையும் உள்ள தள்ளிடுவேன். என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டிங்களா? ஒரு நாளாவது உங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்பல. என் பேர் பிரசாத் இல்ல. இது எங்க அம்மா மேல சத்தியம். இந்த நொண்டி கால் மீது சத்தியமா சொல்றேன். நீங்க ஜெயில இருக்கும்போது நான் வந்து உங்களை பார்ப்பேன். பட்ட சாதம் தயிர் சாதம் கொண்டு வந்து கொடுப்பேன். ஆனா ஊர்காவை கட் பண்ணுவேன். ஐயோ, உன்கிட்ட பேசுறது இருக்க, இதுக்கு நான் சரிப்பட்டு வராது. அப்பா, அவங்க ஏதோ சொல்றாங்க, என்னன்னு கேளுங்க. நீ உள்ள போமா. இந்த ஆளுக்கு டே டியூட்டி நினைச்சு தெரியாம உன்னை கூட்டு விட்டுட்டா. இதெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்குடா. உன்னை விட்டுருவா, என்ன அடிப்பான்டா. வாய மூடு. எந்தாடா? வந்துடுடா. என்ன வேணும் உனக்கு? வந்துடுடா. என்னையா என்ன முறைக்கிற? போடா போடா. ராஜா ராஜா ஐயா ஐயா அப்பா போயா போயா. சாமி, வாங்க உள்ள போலாம். இல்ல மாப்பிள்ள, நான் போயிட்டு காலைல வந்துடுறேன். எங்க போறீங்க? என் வீட்டுக்கு போறேன்ப்பா. காலைல வந்துடுறேன். போறேன். உங்க வீட்டுக்கா? அங்கதான் அத்தை இல்லையே. நீங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் திடீர்னு வீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்க? சாமி, இதெல்லாம் ஒத்து வராதுடா. நீ சின்ன புள்ள, உனக்கு சொன்னாலும் புரியாது. நான் வரேன்னு சொல்றேன்ல காலையில. நான் வரேன். மாமா, என்னாச்சு? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் யாரும் ஒண்ணும் சொல்ல. எனக்கு மனசு இல்ல. நான் போயிட்டு நாளைக்கு வரேன். மாமா வீட்டுக்குள்ள வர மாட்டேங்கிறாரு.
வேலு உள்ள போ. இல்ல பாப்பா, நான் நாளைக்கு வரேன். நான் போறேன் இப்போ. சரி பிரசாத், நீ உள்ள வா. அம்மா ஒரு நிமிஷம். ஏம்மா இப்பெல்லாம் என்ன பார்த்துட்டு உங்களுக்கு கோவம் வருது? என் மேல உங்களுக்கு பாசமே இல்லையா? அம்மா 4 மணி நேரம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருந்தேம்மா. நீங்க வந்து என்ன ஜாமீன் எடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க வரல. மாமா ஒரு வக்கீலோட வந்து என்ன கூட்டிட்டு வந்துட்டார். நான் அங்கே இருந்தா பரவாயில்ல முடிவு பண்ணிட்டீங்களாம்மா? அம்மா நான் உங்க புள்ள தானே. காவேரி காமெண்ட்ஸ் சீல் வச்சதுனால நான் உங்க புள்ள இல்லைன்னு ஆயிட்டேன்னா? அம்மா இப்பெல்லாம் நீங்க உன்ன மாதிரி இல்லம்மா. இந்த பிரசாதுக்காகவே வாழ்ந்த நீங்க இப்ப ரொம்பவே மாறிட்டீங்க. ரொம்பவே மாறிட்டீங்க. நானும் இந்த வீட்டுக்குள்ள வரலம்மா. மாமாவோடவே நானும் போறேன். வாங்க மாமா. பிரசாத், எனக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு நினைச்சியா? எப்படிடா உன்னால அப்படி நினைக்க முடிஞ்சது? நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு உனக்கு தெரியும். நான் உன்னை என்னோட உயிரா வாழ்க்கையா நினைக்கிறேன்டா. காவேரி கார்மெண்ட்ஸ் நம்ம கையை விட்டு போயிடுச்சுங்கிற கவலையில இருந்தப்போ வேலு வந்து அட்வொகேட்ட மரியாதை இல்லாம பேசினா. எங்க அவரும் நமக்கு எதிராக ஆயிட போறாரோங்கிற பயத்துல நான் வேலுமணிய டிரைவர்னு திட்டினேன். ஏன் நான் உன்னை திட்டக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? என்ன தங்கச்சியை நினைக்கிறதா சொன்னேன்ல, நானும் உன்னை அண்ணனா தான் நினைக்கிறேன். உனக்காக தானே என் புருஷனே கை நீட்டி அடிச்சிருக்கேன். அதெல்லாம் மறந்துட்டு என் புள்ளிக்கிட்ட தப்பு தப்பா சொல்லி அவன் இங்க கூட்டு வந்திருக்கியா? ஐயோ சத்தியமா தப்பாவே சொல்ல பாப்பா. கேட பாப்பல, உங்க அம்மா பத்தி தப்பா சொன்னடா. இப்ப கூட கோவத்துல வீட்டுக்கு போறேன்னு சொல்ல, வீடு வீட்டுக்கு போய் 8 பாத்துட்டு வரலாமேன்னு சொன்ன. வேற ஒண்ணு தப்பா எடுக்கிற பாப்பா. இது பாருங்க, 2 பேருக்கும் உண்மையிலேயே என் மேல பாசம் இருந்தா வீட்டுக்குள்ள வாங்க, இல்லைன்னா காலையில வாங்க. என் போனம் இருக்கும், பாத்துட்டு போங்க. மாப்பிள்ள, உங்க அம்மா ஒரு மாதிரி அவனுக்கு தெரியாதா? பாப்பா 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 பாப்பா. अरे भाई बहुत दिन के बाद यार, मेरा एक दोस्त है माली करके, वो बोला माल मस्त है, मेरा दिखाओ। उसके लिए इंतजार कर रहे हैं। ठीक है, बाद में बात करता हूँ मैं. இந்த புடி பீடா. नमस्ते भाई. நம்ம ஏரியா பீடா போடு, சூப்பரா இருக்கும். शुक्रिया भाई. ये लो माल. शुक्रिया. माल फटाफट लेके आओ. யோ ஏற்பாடு பண்றியா, அவசரப்படாத. क्या यार, इतनी देर से इंतजार कर रहा हूँ मैं. माल फटाफट लेके आओ, तुम माल के लिए इंतजार कर रहा हूँ मैं. யோ கொண்டு வரையா, நீ வேற அவசரப்பட்டுட்டு. இத பாரு, பார்ட்டி தக்காளி பழம் கணக்க பல 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 பலன்னு இருக்கும். அவசரப்பட்டு பாஞ்சிராதையா. हजारों माल देखा हूँ ऐसा. तुम पहले अपने माल दिखाओ, उसके बाद तुम अपना बात करो. யோ माल दिखाओ. நான் சொல்றத கேளியா. நான் யோ பார்ட்டி பாத்தியா, தக்காளி பழம் கணக்க பல பலன்னு இல்ல. எப்படியா கொண்டு போய் செட்டப் பண்ணிடலாமா? अरे माली, माल यही है क्या? யோ மால் இல்லையா, மாவுயா. கோதுமையில பிடிச்ச அல்வா கணக்க தளதளன்னு இல்ல. யோ எப்படி கொண்டு போய் செட்டப் பண்ணிடலாமா? வருது வருது வருது, இதை பாரு. இரியா ராசாத்தி, சௌக்கியமா இருக்கியம்மா? சாப்பாடுலாம் ஆச்சுதா? இல்ல அம்மா சுட்ட இட்லி பிடிக்கலன்னா வேற ஹோட்டல்ல இருந்து சூப்பரா சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமாங்கிற ஒரு பாசத்துல தான் கேட்டேன். போயிட்டா? இரியா இரியா, செட் ஆயிடும் கவலைப்படாத. எப்படி கொண்டு போய் வித்துடலாமா? பார்ட்டி ஓகேயா? என்ன ஸ்வேதா, எங்க போற? எதுக்கு? புருஷங்கர் அப்படிதான் கேட்பேன், பொண்டாட்டி மரியாதையா சொல்லணும். எங்க போற? வேலை தேட போயிட்டு இருக்கேன். வேலைக்கா? அதான் நீ நிறைய வீட்டுல டியூஷன் எடுத்து நிறைய பணம் சம்பாதிக்கிறிய, அந்த பணம் பத்தலையா? பத்தல. தடிமாடு மாதிரி 2 பேரும் வளர்ந்துருக்கீங்க. வேலை பார்த்து சம்பாதிக்கணும்னு இல்லை. அம்மா வேற அடுப்புல வெந்துகிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதான் வேலை தேடி போயிட்டு இருக்கேன். இதை பாரு, நாங்களாம் வளர்ந்ததே பெரிய வேலை தெரியுமா? மாமியார் மருமக சென்டிமெண்ட்டு நல்லதான் இருக்குது. நீ என்ன பண்ற? வேலைக்கு போறது, பணம் சம்பாதிக்கிறது, வீட்டை மெயின்டைன் பண்றது, இது மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். நான் என்ன பண்றேன்? மக்கள் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, இது மாதிரி பொது பிரச்சனை இருக்கு பத்தியா, அதெல்லாம் டீல் பண்றேன். இப்போ கூட விஷயமா தான் நாய இங்க என்ன பண்ற? ஓடிப்போ. போயிடுறேன். இப்போ கூட அது விஷயமா தான் டிஸ்கஷனுக்கு போயின்னு இருக்கிறேன். பணம் தேவை, ஒரு 500 ரூபா இருந்தா கூட. என்ன முறைகிற? ஐயா, இந்த பொம்பளைங்களுக்கு சினிமா ஆகட்டும், டிவி ஆகட்டும், ஆம்பளைங்க பார்த்தா முறைக்கதே வேலையா போச்சு. நீங்க முறைச்சா நாங்கள் அப்படியே பயந்துருவோம் பாரு. கண்ணுக்கு பாரு, முறைச்சோனுக்கு ஜம்மிலாம் பத்தி எடுத்து பாரு. ஐயா, முதல்ல இந்த முறைக்கிற கண்ணுக்கு ஏதாவது பண்ணுமே, அதுக்கு சேர்த்து பிளான் பண்ணும். 500 ரூபா பணம் எடு. हाँ यार एक माल की वजह से தரமாட்டியா? அப்ப இதெல்லாம் கூட கீச்சு போடுறாங்க. எப்படி நீ வேலை வாங்கன்னு பாப்பா. பணத்தை விடலாம் கீச்சு போடுறாங்க. பணத்தை விட சொல்றல. என்னது டப்புனு சட்டை பிடிச்சா அதெல்லாம் வீட்டில் வச்சுக்க, வெளியே வேணா இமேஜ் பாதிக்க. ஆனா விட்டுரு சொல்றல. இப்போ அப்படியே சொல்றதா விட்டுருப்பேன்ல. இப்போ இன்டர்வியூவா போ. கோவிந்தா ஊத்திக்கிச்சே அவுட்டே. டேய் தம்பி, என்னடா இது? என்னோட சேர்த்து உன்னை அவமானப்படுத்திட்டு போயிட்டா. இமேஜே போச்சுடா, போச்சு. நம்ம பிரஸ்டீஜ் என்ன ஆகுறதுடா? மிஞ்சி போனா குக்கர் ஆகும். இப்ப என்ன, அவன் சட்டையை பிடிச்சதை பார்த்துட்ட மாட்டி தான் பணம் வாங்கலான்னு பாக்குற. போ, ஒன்றும் இல்லை. அண்ணன் அப்படி செய்வனாடா? செய்வனா? அப்படி செய்ய மாட்டேன்டா. உனக்கு உதவி பண்றதுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். அவசரப்படாதடா. இந்த ஓர் என்ன தினம் 5க்கும் 10க்கும் நான் மட்டும் வந்து தலை சொல்லிடுற நாய். நீ வாண்டது இவ்வளவு போனா வந்தா இவனா? இவன் இந்த முடல இருக்கிறானே சேட்டு, அவன் பிள்ளை தானே? அவன மாதிரியே ஓன நடக்கிறான் பாரு. அவசரப்படாதடா, நீ வேற பைத்தியக்காரன். பார், இவன் சாதாரணமான ஆள் இல்ல, பயங்கரமான ஆளு. குட் மார்னிங் சேட்டு. கல்கத்தாவுல சோனா காட்சின்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா? இங்க இருக்கிற சூப்பர் ஃபிகர்லாம் செட்டப் பண்ணி கொண்டு போய் வித்து பணம் சம்பாதிக்கிற பார்ட்டிடா. மாமாவா? குட் மார்னிங் வாபஸ். சரி, இவனை பத்தி பத்திக்க என்கிட்ட சொல்லுகிற. டேய், உன் பொண்டாட்டி பவர் போன லேகியம், இத்து போன தகர டப்பா, அருந்து போன செருப்பு, சாயம் போன சேலை, இவ்வளவு ஏன் பீசு போன பல்புடா. அதனால நான் சொல்றத நீ கவனமா கேளு. உன் பொண்டாட்டியை எப்படியாவது செட்டப் பண்ணி இவங்கிட்ட தள்ளி விட்டோன்னு வச்சுக்கோ. குறைஞ்சது 1 லட்சம் ரூபாயாவது கிடைக்கும். அதுல நீ பாதி, நான் பாதி. கொடுத்துலாங்கிற. அவன் என் பொண்டாட்டிடா, ஞாபகத்துல வச்சுக்கோ. ஏய், இன்னொரு தடவை உன்னை கூட பார்த்தேன். எப்பா, பொம்பளை பிடிக்கிறவனுங்க சஃபாரி செருப்பு போட்டு நம்ம ஏரியால அலையிறானுங்க. நம்ம ஊர் ஜமீன் பொம்பளை வீட்டுக்குள்ள போது ஒளிஞ்சுக்கோங்க. ஹிந்தி வேற பேசுறானுங்க. நம்ம நேரம் சரியில்லை. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.